ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப நாள் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் போட்டதுக்கு இந்த வீக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது நம்ம சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் கோயிங் டு பி அப்ட்ரெண்ட். இது நம்ம ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி குரூப்பு. நான் கோல்டு இஸ் கோயிங் டு பி அப்ட்ரெண்ட் நான் போட்டிருந்தேன், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து எப்போ போட்டுறேன், நேற்று வந்து 924 போட்டிருந்தேன். கிளியராக மார்க்கெட் வந்து 924 நான் போட்டிருந்தேன், ஓகேங்களா. சுமாராக வந்து நேற்றுலேருந்து மார்க்கெட் வந்து கிளியர் கட்டு பை, ஓகேங்களா. ஸோ இது வந்து இது வந்து ஐ திங்க் எஸ்டர்டே ஸோ போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து 1681. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நேற்று 2.5% முடிச்சது. ப்ரைஸ் ஆக்ஷன், மார்க்கெட் கிளியர் சப்போர்ட், மார்க்கெட் வந்து மேலே தூக்கிட்டு போயிட்டான். ஸோ இதே மாதிரி வாட்ச் லிஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் நான் வாட்ச் லிஸ்ட் போட்ட ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து எல்லா ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்த ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா ஸ்டாக்ஸ் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நான் போட்டிருந்தேன். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து எதுனா 28 அக்டோபரில் போட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ 28 அக்டோபரில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் 28 அக்டோபர்னா கூட ஸோ இட் வாஸ் அரௌண்ட் திஸ் லெவல். ஸோ 28 அக்டோபர்லேருந்து கிளியர் கட்டாக பை உங்களுக்கு கொடுத்துட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு க்ளோஸ் டு 30 to 35 பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி எல்லா ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ச்லிக் எல்லா ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்லேயும் போட்டிருக்கேன், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லேயும் போட்டிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து அதே மாதிரி தான். பெட்ரோநெட் இது வந்து நான் அதே இந்த ஸ்டாக் நான் போட்டது லாஸ்ட் வீக் போட்டது. ஸோ மார்க்கெட் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 202, இந்த வீக் வந்து 212. ஸோ ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை. மெட்டல் ஸ்டாக்ஸ் இஸ் கோயிங் டு பி என்ன சொல்கிறதுன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷ். கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துட்டான், வெயிட்டிங் ஃபார் திஸ் பிரேக் அவுட். ஸோ இதே நீங்கள் பார்க்கலாம். இருங்க நான் அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில். ஸோ கோல் இண்டியா, இந்தியன் பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர். ஆர்இசி இது மூணுமே பார்த்தீங்கன்னா 28 அக்டோபரில் போட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம், 28 அக்டோபர் போட்டது. ஸோ கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரீடெஸ்டிங். 28 அக்டோபர்லேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரேஞ்ச் இல்லை. பட் மார்க்கெட் வந்து ஒரு டைம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இப்போதுக்கு வந்து பெரிய ஒரு மூமெண்ட் இல்லைங்க கோல் இண்டியா. அண்ட் இந்தியன் பேங்க் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க இந்தியன் பேங்க்கு. ஸோ அகைன் 28 அக்டோபர்லேருந்து பாருங்கள். ஸோ நம்ம 28 அக்டோபர்லேருந்து மார்க்கெட் வந்து 244 க்ளோஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 256, ஓகேங்களா. ஸோ 12 பாயிண்ட் கொடுத்துருக்கு. சேம் ஆர்இசி வந்து 28 அக்டோபர் பாருங்கள். ஸோ இட் வாஸ் அரௌண்ட் 99 போடுங்க. மார்க்கெட் இஸ் வெண்ட் அப் டு 104. ஸோ ஒரு பெரிய ஓகே இந்த ஸ்டாக் இவ்வளோ தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். பட் மார்க்கெட் இஸ் டேக்கிங் வெரி குட் கன்சால்டேஷன், ஓகேங்களா. இந்த ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக மார்க்கெட் இஸ் இன் ரேஞ்ச் பவுண்ட், ஓகேங்களா. ரொம்ப வருஷமா ஆல்மோஸ்ட் லைக் 10-12 இயர்ஸாக ரேஞ்ச் பவுண்டில் தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ இதெல்லாமே 29 அக்டோபரில் போட்டதுங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். 29 அக்டோபர். ஸோ செயில் விஎஸ்எஸ்எல். ஸோ விஎஸ்எஸ்எல் அகைன் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு விஎஸ்எஸ்எல். 29 அக்டோபர்லேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் ஸோ திஸ் லெவலுங்களா. ஸோ 29 அக்டோபர் மார்க்கெட் இஸ் டேக்கிங் பியூர் கன்சால்டேஷன். ஸ்டில் ஒரு நல்ல பைக் எதிர்பார்க்கலாம். அண்ட் க்ரூட் ஆயில் 5% கொடுத்துச்சுங்க இந்த ஸ்டாக் வந்து. ஸோ இது நான் 20 அக்டோபரோட க்ளோஸ் டு 5.5% வந்து இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங் பிரேக் அவுட். ஸோ எக்ஸ்பெக்டிங் இஃப் இட் பிரேக்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு 100, 110 இல்லை 108 to 110 எதிர்பார்க்கலாம் க்ரூட் ஆயில், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மாருதி அண்ட் இண்டாக்கோ. ஸோ மாருதி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு மாருதி வந்து பிரேக் அவுட் கொடுக்கல, ஓகேங்களா. சஸ்டெயின் பண்ணிட்டான். பட் கிளியராக பிரேக் அவுட் வந்து மேலே விடல. வீக்லி பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக ஒரு விக்கை மட்டும் வச்சுட்டு போயிட்டான், ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் என்ன மார்க்கெட் திரும்பி கீழே நல்லா இருக்குது. ஸோ அகெயின் இண்டாக்கோ பார்த்தீங்கன்னா வந்து இண்டாக்கோ வந்து நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கான் இண்டாக்கோ. ஸோ அகெயின் வந்து இட்ஸ் கோயிங் டு கெட் பிரேக் அவுட். இந்த வீக் மட்டும் ஒரு 5.5 க்ளோஸ் டு 6% கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் கிரானியூல்ஸும் நல்லா பார்க்கலாம். கிரானியூல்ஸும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு இது கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் 367. ஸோ ஒரு 14 பாயிண்ட்ஸ் கிரானியூல்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் கோல் இண்டியா நிஃப்டி ஒரு நிமிஷங்க. ஸோ NMDC இஸ் க்ளோஸ் டு 12%. இது நான் இந்த ஸ்டாக் நான் கொடுத்துருக்கேன். NMDC நீங்கள் பார்க்கலாம். யூஎஸ்ஆல் நான் பேசின மாதிரி 5%. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து நான் கிளியராக ஸ்டேட்டஸ்டாக வச்சுருந்தேன், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் எவ்வளோ மூமெண்ட் கொடுத்துருக்கு, எவ்வளோ கன்சால்டேஷன் ஆகிருக்கு, எல்லாமே இந்த ஸ்டாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இப்படி தான் வந்து எவ்ரி வீக் வந்து ஸ்டாக்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வீக் வந்து ரிவ்யூ